சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். கிருபையுள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கின்றோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். டியூட்டரானமி சாப்டர் 28 and verse 1. கடைசி பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மேன்மையும் கனமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? மனிதர்களால் அங்கீகரிக்கப்படாதவர்களாக இருக்கிறீர்களா? இருக்கிற இடமே தெரியாதபடி இருக்கிறீர்களா? உங்களுக்கு தாளந்துகள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், கல்வி அறிவும் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இன்றைக்கு வாழ உங்களை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். சகல மனிதர்களை பார்க்கிலும் உங்களை அவர் மேன்மையாக வைப்பார். ஜெபம் செய்யலாம். இரட்சகரும் மீட்பருமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு உம்மிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவர்கள் தங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததினாலே அவர்களை நீர் எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பதற்காக நன்றி. ஜீவனுள்ள சாட்சிகளாக எழுப்புவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.